சுச்சு காத்தால ஒரு வாட்டி, ராத்திரிக்கு ஒரு வாட்டி, மத்தியானத்துக்கு ஒரு வாட்டி, எத்தனை வாட்டி தண்ணி வாத்துக்கிறது. தண்ணி வாத்து தண்ணி எல்லாம் காலியாக போயிட்டு வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க. போர் போட்டு வச்சுக்கிட்டு பத்தாத்துக்கு கேட்டில் கிணத்துலேருந்து தண்ணியை கொண்டாந்துட்டு வீட்டுக்கு அதுவும் பத்தலைன்னுட்டு அப்புறம் நல்ல தண்ணி வருது, சரி சனங்கத்தான் பிடிச்சி புழங்கட்டுன்னு வீட்டுக்கிறியா பாரு, அத்தாசோட டேங்க் வச்சு அதையும் பிடிச்சி நப்பிக்கிற. இதில் வேறு தண்ணி பத்தலைன்னு புலம்பிட்டு கிடக்குற. பேசாமல் இரு. நீ வேற நல்ல தண்ணின்னு சொல்லாத, எனக்கு கோவம் வந்துட போதே. அதை பிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் ஊருப்பட்ட சண்டை வரும் பாரு. அதை ஏன்டா பிடிக்கணும்னு ஆயிப்பாரு. அந்த பைப்பை வேற நானும் ஆத்தாம பட்டுக்கிட்டு போட்டு வச்சுட்டேன். அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்குள்ள காலையில் நேரமாக எந்திரிச்சு பிடிச்சி ஊத்துறதா இருக்குது. ஒரே சத்தம் தான் எங்கள் வீட்டில் மட்டும் தண்ணின்னு வந்துருச்சுன்னா. அதை ஆஃப் பண்ணி போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. இந்த உப்பு தண்ணியை ஊற்றினோமா நல்ல களியாட்டம் பிடிச்சிக்குதா, அது கொஞ்சம் தலைக்கு ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் பிடிச்சி வைக்கிறோம். அநியாயத்துக்கு நேற்று தண்ணி வந்துச்சு பாரு, சேத்த குலைக்க விட்டா மாதிரி. என்ன தண்ணி தெரியுமா அது, அப்படியே நல்ல மஞ்சள் கலரில் கொலன்னு பார்த்தாவே ஓன்னு வர மாதிரி. ஓன்னு வந்தால் ஓன்னு வாந்தி எடுக்க வேண்டித்தானே. அப்போ கூட நீ பைப்பை மூடி விட்டியா? நீ பிடிச்சி செடிக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கிற என்ன ஆளு நீ? அட ஆமாண்டிப்பின, நான் செலவு பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். கவர்மெண்ட்டுக்காரன் தண்ணி விட்றான், நான் பிடிச்சி அப்புறம் யூஸ் பண்ணாமல் உனக்கா விட முடியும்? நீ ஒரு கூட யாருக்காச்சும் விட்றியா? அப்படியே ஒரு சொம்பு தட்டத்தில் கூட பிடிச்சி வச்சுக்கிற. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு ஊருக்கே தெரியும். இங்கே என்கிட்ட வந்து நீட்டாதப்போ. நான் ஒன்றும் சொல்லலாயா, நீ வாரி உங்கள் வீட்டில் பாத்ரூம்பை கூட நப்பி வச்சுக்க ஒரு கிணறு நோண்டி. நான் என்னங்கிறேன்? ஐயே, என்னத்துக்கு இப்போ 2 பேரும் இப்படி கிடந்து அடிச்சுக்கிறீங்க? சும்மா பேச்சிட்டுக்கிறோம். இவ வேற கொஞ்சம் சத்தமாக பேச்சுப்படக்கூடாது, உடனே சண்டைன்னு ஊரே பரப்பிவிட்டு போயிடுவான். அது சரி மழை வரா மாதிரி இருக்குதா, என்ன பண்ணிட்டுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் மழை வந்தால் உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா தெரியாதா என்ன? எங்கள் வீட்டில் இருந்தால் ஒண்டியமாக இருக்கணும். சரி நீங்களாம் இருப்பீங்களே, மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே பேச்சிட்டுக்கலான்னு வந்தால் என்னத்துக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க பாரு. நான் போகிறேன். அட்டை இருட்டி, நீ வேற சும்மா கட்டி சொன்னேன். இவ வேற என்ன கடுப்பேற்றிட்டு இருந்தா அந்த கோவத்தில் சொல்லிவிட்டேன். ஏக்கா எப்படிதான் கோவம் இருக்கட்டும், ஒரு மனுஷர் வேணும் வேலைன்னு பார்த்து பேசணும். அப்புறம் நாளை கோவம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு போனேன்னா அப்புறம் நாளைக்கு காலையில் தான் வருவேன். ஆமாம் ஏக்கா பத்திராளியக்கா, எப்போ பாரு இந்த கேட்டை பூட்டி வச்சுக்கிடுறீங்க. ஏன் நாங்களாம் வந்துருவோம்னா பாரு, எகிரி குச்சி வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுது. அடா அதுக்கு பூட்டி வைக்கல, இந்த நாய் தொல்லை தாங்க முடியல, திறந்து வச்சா வந்து வீட்டுக்குள்ளே பூந்துக்குது. அது ரோட்லேயே தான் போயிடுக்குது. அந்த கேட்டன்னு திறந்து விட்டா உள்ளே வந்து பூத்துக்குது. அதுக்கு தான் சாத்தி வச்சுக்கிறேன். நீ ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல, வந்து திறந்து விட்டுருப்பேன். எப்படி தொங்கிட்டு இருக்கிறான் பாரு, உளுந்து காலுக்களை திருப்பிக்கிறாத. யாரு அவன் இன்னும் அம்பிட்டு உயர செவ்வறு இருந்தாலும் அசால்ட்டா எகிரி குதிப்பா. அப்பேற்பட்டவ அவ. எட்டி பரட்ட தலைச்சி இரு ஒன்று வர்றேன். அம்மே ஒரு வழியாக குதிச்சாச்சு. கீதா, நீ இங்கே தான் இருக்கியா? சூப்பர். மழை வர மாதிரி இருக்குல்ல. நம்ம பத்திர தான் மழைன்னு வந்துட்டாவே போண்டா போட ஆரம்பிச்சிருவாங்க. எதையாவது 2 புட்டு போட்டுக்கிட்டு போகலாம் பாரு. அதனால தான் செவ்வறு ஏறி குடிச்சு ஓடி வந்துட்டேன். போடுறேன். என்ன பண்ணுற? போய் கடலை மாவு, அப்புறமாட்டிக்கு பலகாரம் சுடுறதுக்கு எண்ணெய், அப்புறமா போதும் அது மட்டும் வாங்கிட்டு வா. சுட்டு அடுக்கிறேன், தின்னுட்டு போவியான். எக்க நானா? என்கிட்ட ஏது பைசா? போட்டி கடையில் நீ தான் அக்கௌண்ட் வச்சுட்டு பொழுதுனிக்கு வாங்கி தின்ட்டுக்கிறல தீனி, அதில் எழுதி சொல்லி வாங்கிட்டு வைப்போ. வேண்டாம், எனக்கு பலகாரமே வேண்டாம். நான் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டான். ஏதோ பலகாரம் சுடுவாங்க, நாமளும் 2 தின்னுக்கலான்னு பார்த்தா இந்த நெட்டக்குள்ளே அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா போலையே. கொஞ்சம் உசு பேத்தி விடுவோம். அவ சொரணை வந்து போய் வாங்கிட்டு வந்தால் நாமளும் 2 சாப்பிட்டுக்கிடலாம். என்ன இப்போ? ஏட்டி நெட்டவள்ளி, நீ போய் வாங்கிட்டு வரையா, அக்கா செஞ்சு தருவாங்க நம்மளுக்கு. அப்படியாடி? சரி நான் போய் உன் கணக்கில் வாங்கிட்டு ஓடியா தர்றேன். எம்மா தாயே தெய்வமே, கடை அக்கௌண்ட் எகிரிட்டு நீ சத்தம் கூட சும்மா இரு, நம்ம வேடிக்கையே பார்த்துட்டு போவோம்.